டாக்டர் ராமசுப்ரமணியன் சார், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் நிராகரிப்பார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. என்ன தாக்கத்தை 2026 இந்த கூட்டணி ஏற்படுத்த போகிறது? As of now, ரெண்டு பேர் பேசுறதும் அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசணும். அதே போல ஏடிஎம்கே பாஜக என்பது அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுவது தான் சரி. அதில் நாம யாரும் குறை காண இயலாது. வெற்றி பெற வேண்டும். நாளைக்கு தனியாக நிற்கக்கூடிய விஜய் கூட அப்படிதான் நாளைக்கு பேச போகின்றார். நாங்கள் தான் வெற்றி பெற போகின்றோம், ஆட்சிக்கு வரப்போகின்றோம் அப்படின்னு பேசுவார். திரு சீமான் தனியா நின்றார்னு அவரும் அதை தான் பேசுவார். ஆகவே இதெல்லாம் இயற்கையாக பேசக்கூடிய பேச்சுக்கள் தான். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கான்னு எனக்கு ரெண்டு பேர் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். முதல்ல இந்த கூட்டணி, இந்த அதிமுக பாஜக கூட்டணி என்பதே ரொம்ப ஒரு பெக்யூலியரான சிச்சுவேஷன்ல தான் உருவானது அப்படின்னு பார்க்கின்றோம். ஏனென்றால் அதிமுகவுடைய திரு இபிஎஸ் அவர்கள் இந்த தடவையும் கிடையாது, இப்போ அடுத்த வரக்கூடிய தேர்தல் 2026 வரக்கூடிய தேர்தலும் கிடையாது, இப்போதும் கிடையாது, எப்போதும் கிடையாது பாஜகவோட கூட்டணி அப்படின்னு முழங்கியவர் அவர் அந்த நாடாளுமன்ற தேர்தல் போது. அந்த ஸ்டாண்டா அப்படியே இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ரெண்டாவதாக அவருடைய இன்னொரு ஸ்டாண்ட் என்னன்னா, யாரையும் நான் கூட சேர்த்துக்க மாட்டேன், ஓபிஎஸ்சியோ அல்லது சசிகலா அம்மையாரையோ அல்லது டிடிவி தினகரனா நான் கட்டாயமாக சேர்த்துக்கொள்ள மாட்டேன். இது ரெண்டாவது கண்டிஷன். மூன்றாவது கண்டிஷன், திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டுருக்காரு. சரி, இந்த மூணாவது கண்டிஷனா நம்ம விட்டுடுவோம். ரெண்டாவது கண்டிஷன், அதாவது மற்ற யாரையும் நான் சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுங்கிறது அது அல்டிமேட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இபிஎஸ் அது ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது ஒரு வலிமை நீக்க கட்சியாக இருக்கும். அது யாரோட டீல் பண்றதுங்கிறது தட் இஸ் டிஃபரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். பட் அவர் அந்த மாதிரி சொன்னாரா அப்படின்னு பார்த்தோம் என்றால் அது இல்ல, நாங்க சேர்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவர். அப்ப அதிமுக கூட்டணிக்குள்ளதானே, அதிமுகவில் தானே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள அமமுகவும் ஓபிஎஸும் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல அந்த மாதிரி தான் வரப்போகுது. அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப டிடிவி தினகரனும் இருக்காருன்னு சொல்லியாச்சு, அமமுகன்னு ஒரு தனி கட்சி. அதே போல ஓபிஎஸ் எடுத்துட்டா எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு ஒரு தனி கட்சியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காருன்னு செய்திகள் வருகின்றன. அதனால அவர் அது தனி கட்சியாக இருக்க போன. பட் இருந்தாலும் இரட்டை இலைங்கிற அந்த ஸ்ட்ரென்த், அந்த அதிமுக என்கின்ற அந்த ஒருமை மிகுந்த இந்த கட்சி அதனுடைய வலிமை குறைந்துதான் விட்டது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நானே பலமுறை சொல்லியிருக்கேன், திரு இபிஎஸோட ஸ்டாண்டு தான் கரெக்டா, அது துரோகம் செய்தவர்களை சேர்த்துக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்றது அவர் சரிதான். பட் இப்ப நான் இன் ரெட்ரோஸ்பெக்ட் ரெட்டை இலையுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்குது, ஒத்துக்கலாம். ஆனா என்டிஏன்னு வருகிற போது யாரெல்லாம் பிரிந்திருந்தார்களோ எல்லாரும் என்டிஏக்குள்ள வந்துடுறாங்கல்ல, அப்ப அந்த ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ் ஆகுது இல்ல? சொல்ல முடியாது சார். அவங்க மற்றவர்கள்லாம் இவர்களுக்கு வேலை செய்ய போறது, இவங்க அவங்களுக்கு வேலை செய்ய போறது இல்லை. ஆகவே அது இந்த பிரிந்ததா தான் இருக்க போகின்றது. அதனால அவங்க கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்க டெஃபினட்டா இபிஎஸ் அங்க போய் வேலை செய்ய போறாரா, அல்லது அதிமுக அமமுகவும் ஓபிஎஸ் வேலை செய்ய போறாங்களா? கிடையாது. அங்கங்க அவங்களுக்கு என்ன பாக்கெட்ஸ் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு 4 5 எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க கன்ஃபர்ம் பண்ணிப்பாங்க அவங்கள. ஆகவே இது ஒரு ஸ்ட்ரென்த் குறைந்த ஒரு கூட்டணி. ரெண்டாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்ப அதிமுகலயே என்னன்னா, இப்ப பேச்சு என்ன, டெல்லியில திரு இபிஎஸ் இவர் மிஸ்டர் ஷாவை சந்தித்த போது ஷா வெளியில வந்த உடனே சொல்லிட்டாரு இது என்டிஏ கூட்டணி அரசு தான். ஆனா அதை மறுத்து பேசவே இல்லை இவர், அப்படி இங்க வந்துட்டார். அதே போல இங்க வாயை தொடர்ந்து ஏதாவது பேசினாரா திரு இபிஎஸ் அவர்கள்? இந்த கூட்டணி அமைப்பதில் அந்த பிரஸ் மீட்ல மிஸ்டர் ஷா ஒண்டிதான் பேசுறாரு. இவரது இந்த கட்சியினுடைய மிக இவர் தான் தலைமை பீடத்தில் இருக்கிறவர். இவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப நான் சொல்றதை நீ கேளுங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது. இன்னும் அடுத்ததா போனீங்கன்னா எவ்வளவு சீட்டு அதிமுக எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க? 234 வருகின்ற செய்திகள் என்னன்னா
134 வரைக்கும் அதிமுகவுக்கும், 100 வந்து பிஜேபிக்கு. அந்த பிஜேபி அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இல்ல, மீதி என்டிஏ அவங்க கூட்டணி ஒரு வகையில ஸ்ட்ராங்கா இருக்கு, பாமக இருக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு, இன்னும் இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஒரு வலிமை தானே சார்? நீங்க திமுக எப்படி வலிமையான ஒரு கூட்டணி இருக்கோ. ஒரு நிமிஷம் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் பாமக சேரதா இல்லையான்னு தெரியல. பட் டெஃபினட்டா நீங்க சொன்னது போல பாமக சேரத்தான் போகிறாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க டிஎம்கேயோட செயல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட விசிகே இருக்கிறதுனால அவங்களால வந்து சேர முடியாது. டிஎம்கே ஒத்துக்க மாட்டாங்க. தேமுதிகவை பத்தி சொல்லவே முடியாது. பிகாஸ் இப்ப தேமுதிக வந்து ப்ராபபிளி டிஎம்கேயோட செயல் பண்ணலாம். ஏன்னா அந்த அவங்க அந்த பிரேமலதா அம்மையார் வந்து இப்ப சமீபத்துல அந்த ஒரு இஷ்யூல ஸ்டாலின் அவர்களை பாராட்டி இருக்கின்றார்கள். அதனால அவங்க இவங்களோட வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல எஸ்டிபிஐ வந்து இவங்க ஏடிஎம்கேயோட இருந்தது. அது அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இனிமே அவங்களோட சேர போறது கிடையாது. அவங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து அவங்க பாராட்டி வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்து இந்த மாதிரியான கால்குலேஷன் நம்ம போட்டோம்னா திமுக கூட்டணியிலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஆட்சியினுடைய செயல்பாடுகளை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிறாங்க. அந்த முரண் அங்கேயும் இருக்குல்ல? இல்ல முரணே சார். ஒரு கட்சியிலையும் கூட்டணியில வந்து சில விஷயங்கள பேசத்தான் செய்வாங்க. ஆனால் கூட்டணி முறியுமான டெஃபினட்டா டிஎம்கே கூட்டணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் விக்கெட்ல தான் இருக்கு. அங்க கொஹசிவா தான் இருக்கு. ஆனா சில இஷ்யூஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லைன்னா எல்லா கட்சியும் ஒன்றாமே இணைஞ்சிட்டு போலாமே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஆகவே என்னை பொறுத்த மட்டில ஏடிஎம்கே என்பது இபிஎஸ் தலைமையிலுடைய ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அது வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களே கூட என்ன நினைப்பாங்க, ஐயோ இது என்ன நம்ம கட்சியை விட்டு கொடுத்துட்டாரு, கூட்டணி ஆட்சின்னு முதன்முறையாக பேசுறதுக்கு வாயையே திறக்கலையே அப்படிங்கிறது டெஃபினட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வெல்லுமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த கணக்கெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அந்த நான் நம்பரை வச்சு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா நடக்காது. கெமிஸ்ட்ரி, இட் இஸ் நாட் மியர் அரித்மெட்டிக், இட் இஸ் ஆல்சோ கெமிஸ்ட்ரி. பட் அரித்மெட்டிக்லயும் கூட இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலைஸ் தான். ஆகவே டெஃபினட்டா டிஎம்கே அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மிக வலிமையான நிலையில் தான் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதனால டிஎம்கேக்கு எதிராக நான் நிற்கிறேன்னு தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கிறாரு. சீமான் அவர்கள் திமுகக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை மக்கள் மன்றத்தில் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க அதிமுக தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி உருவாகி இருக்கு. இதெல்லாம் திமுகக்கு ஒரு சோர்வை உருவாக்கிறாதா? திமுக எதிரான ஒரு நிலையை உருவாக்கிறாதா? இல்ல, அட்வான்டேஜ் டு டிஎம்கே தான் சார். ஏன்னா தாவேகா அது யாரோட ஓட்டெல்லாம் பிரிக்க போகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியில இருக்கிற இளைஞர்கள் எந்தெந்த கட்சியில அவங்களெல்லாம் எழுதுருவார் அவர். ஆகவே நான் அண்டர்மைன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 8% ஓட்டு அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகராக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னி வரைக்கும் அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது. ராமசுப்ரமணியன் சாருடைய பார்வையில திமுகவுக்கு இதுவரைக்கும் பலமாக இருந்திருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு போகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா போகவே போகாது. அவங்க வந்து அந்த 13-14% அந்த பிளஸோட தான் வந்து டிஎம்கே கூட்டணி தொடங்குகின்றது. அதுல விஜய்க்கெல்லாம் போடவே மாட்டாங்க. யூ கேன் மார்க் மை வேர்ட்ஸ். அந்த ரெண்டாவது பாயிண்ட் விஜயோட நீங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் கூட்டணின்னா அவர் என்ன சொல்றாரு, ஐயோ அது பொருந்தா கூட்டணி, ஏற்புடையதான கூட்டணி அல்ல அப்படின்னு பேசினா பரவாயில்ல. டிஎம்கே அதுல கொண்டு இன்டைரக்டா கூட்டணி வச்சிருக்காருன்னு சொன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்க. என்ன அது அவங்கள பரம விரோதியா ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஷா வந்து டிஎம்கே கடுமையாக சாடுகின்றார், ஏடிஎம்கே சாடுகின்றது. இவங்க எல்லாம் வந்து மறைமுகமா கூட்டணியா வச்சுப்பாங்க. இது இன்னும் அவர் வந்து இன்னும் அரசியல ஒரு அனுபவமே இல்லாம பேசுகின்றார் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி எல்லாம் இருக்கும், மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிறிஸ்டியன் ஓட்டோ அல்லது முஸ்லீம் ஓட்டோ அவருக்கு கிடைக்கலன்னா அதெல்லாம் டெஃபினட்டா கிடைக்காது அவருக்கு. அவருக்கு இந்த இளைஞர் ஓட்டு அதுல யாருக்கு சேதாரம் ஆக போறதுன்னா அது நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அது சீமானுடைய கட்சி, அவங்க இளைஞர்கள் நிறைய பேர் அவரை அணுகினார்கள். ஆனால் அந்த பல பேர் இப்ப விஜயோட இருக்கின்றார்கள். அப்படி எடுத்துட்டீங்கன்னா சேதாரம் என்பது
சீமானுக்கு தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் திமுகவுடைய ஓட் பேங்க் ரெடியூஸ் ஆகாது. ஏன்னா திமுகக்கு ஏற்கனவே ரெடியூஸ் ஆன ஓட் பேங்க்ல சீமானுக்கு நிறைய போயிருக்கு கடந்த தேர்தல் நம்ம பார்க்கிற போது. இல்ல நான் சொன்ன கேளுங்க சார். அதெல்லாம் அவரோட ஓட் பேங்கே குறையிறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்ண போறாருன்னா ப்ராபபிலி இப்ப அவருக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா அவருடைய நிலையை தக்க வச்சு கொள்ளணும். அதனால அவர் கூட்டணின்னு போனார்னா ப்ராபபிலி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியோட கூட சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கறதையும் நான் பார்க்கிறேன். அப்ப பலம் தானே நீங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட சேர்ந்தா அடிஷனலா இப்ப அவருக்கு 8% கிடைக்காது. இல்ல 8% கிடைக்காது. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது பலம் தானே. அது நான் இல்ல நான் சொல்லல சார். அதனால நான் வந்து ஏடிஎம்கே பாஜக கூட்டணி மிகப்பெரிய இட் வுட் பி ரவுட்டட் கம்ப்ளீட்லி அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தவறான விஷயம். மாறாக ஒரு ஃபைட் இருக்கும். பட் டெஃபினட்டா டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலைஸ் ஆர் இன் ஸ்ட்ராங் விக்கெட். ஆகவே அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு நிறைய இருப்பதாக நான் கருதுகிறேன்.